சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சுவாமி மகிமை பாகம் 62. சொல்லிடுங்க பாருங்க. அவருடைய மகிமைக்கு அளவே இல்லை. கருணையின் வடிவான கடவுள். அப்படி பாப்பா பிறக்க என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி சந்தோஷம் கொடுத்தா பாருங்க. ஏன்னா சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. அதனால எல்லா கடவுளுக்கிட்டையும் வேண்டி பிறந்தவ என் பொண்ணு. என் பொண்ணுன்றத விட ஐயப்பனோட பிள்ளை எல்லா சர்வசக்தியோட பொண்ணு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால உருவானது தான் கரு உருவாகி அங்கே உருவாகி நிற்குது. உருவமா சக்தியாக நிற்குது என் பொண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடவுள்கிட்ட முதலே வேணதான். முதலே நான் பிளான் பண்ணதான். எண்ணம் போல் வாழ்க்கை என்னவாங்க தெரியுங்களா? நான் என்ன நினச்சினோ அதே மாதிரி கடவுள்கிட்ட வேணேன். எழுத்து சார்ந்தான் வரணும். ஏன்னா எல்லா சர்வசக்தியோட பேரும் என் பொண்ணுக்குள்ளே அடங்கணும்னு வேணும். நம்மளுக்கு இந்த ஸ்டைலாக வைக்கிறது அதெல்லாம் பிடிக்காது நம்மளுக்கு பேர். ஏன்னா நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதால கடவுள்கிட்டோட மகிமை வந்ததால எல்லா கடவுளுடைய பேரும் எனக்கு என் பொண்ணுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி ஐயப்பா எப்படி என் மேலே அக்கறை கொண்டு எல்லா சர்வசக்தியோட அனுகிரகமும் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு என் ஐயப்பா நினைச்சானோ அதே மாதிரி எல்லா சர்வசக்தியோட பேரும் என் பொண்ணுக்குள்ள அடங்கணும் வேண்டிக்கிட்டேன். எல்லா சர்வசக்தியும் பேரும் பாருங்க. என் பொண்ணுக்கு என்ன பேர் வச்சேன்? ஐயப்பன் எடுத்து சாரதா வரணும்னு வேண்டாம். சாய் ஜெயஸ்ரீ. சாய் ஜெயஸ்ரீன்னு பேர் வச்சு என் பொண்ணுக்கு. அந்த சாய் ஜெயஸ்ரீன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் சிவம் அடங்கிட்டார், சந்தான லட்சுமி அடங்கிட்டாங்க, சரஸ்வதி அம்மா அடங்கிட்டாங்க பாருங்க. அப்புறம் சக்தி ஆதி பராசக்தி அடங்கிட்டாங்க பாருங்க அந்த சாக்குள்ள. அப்புறம் சாய் பாபா அடங்கிட்டார் பாருங்க. அந்த சா என்ற எழுத்துல 3 பேர் இருக்குங்களா? ஜெய். ஜெய் என்ன அவன் எங்க போனாலும் வெற்றி. ஓகேங்களா? சாய் ஜெய். ஸ்ரீ ஐயப்பன், பெருமாள், விநாயகன், முருகன், எல்லா கருப்பான சாமி எல்லாமே அந்த ஸ்ரீ என்ற இடத்துல அடங்கிடுச்சு. அதான் சாய் ஜெய் ஸ்ரீ. பாருங்க, நான் நினைச்ச மாதிரியே அவளுக்கு அந்த சா என்ற எழுத்து தான் ஐயப்பன் கிட்ட கேட்டேன். அதே மாதிரி சா என்ற எழுத்து கொடுத்தாரு. அந்த வேலைக்கம் அன்னைக்கு என்னுடைய குருநாதர் ஆசீர்வாதத்தோட எல்லா சர்வசக்தி ஆசீர்வாதத்தோட வேலைக்கம் அன்னைக்கு பிறக்கிறா. அன்னைக்கு வள்ளலார் அம்மா பிறந்த தினம். அந்த அம்மாவை என்ன சொல்லுவேன்? கருணையின் வடிவ அந்த அம்மா ஜோதி. அந்த ஜோதி ரூபத்துல அந்த ஜோதி ஸ்வரூபன் அந்த நாள்ல பிறக்க வச்சா. எல்லா சர்வசக்தியும் துணையாய் நின்று என் பொண்ணை காத்து நிற்க வச்சிருக்காங்க. அதோட ஒரு சந்தோஷம் என்ன வேணும்? ஒரு பெத்த தகவனுக்கு இறைவன் கொடுக்கிற சந்தோஷங்க. எல்லாமே இறைவன் கொடுக்கிற சந்தோஷம். அதனால்தான் சொல்லுவான் ஐயப்பனை, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதாரம் தந்த உன்னை நான் என் தந்தை என்பதா. பாருங்க, அன்னையாக இருந்து பாவிக்கின்றான், தந்தையாக இருந்து நல்ல அறிவை தருகின்றான், குருவாக இருந்து பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கிறான், இஷ்ட தெய்வமாக இருந்து எம்மை காக்கிறான், குல தெய்வமாக இருந்து என் குலத்தையே காக்கிறான். என்னங்க சொல்றது? ஐயப்பனுடைய மகிமைய கருணையின் வடிவான தெய்வம் இல்லைங்க. இவருக்கு பக்தரா கிடைக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. உண்மையாலுமே என் ஐயப்பனுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேன், நான் எப்படி ஐயப்பனுக்கு பக்தனா இருக்கிறேனே எனக்கு தெரியலங்க. என்னவோ எந்த ஜென்மத்தோட தொப்புள் கொடி உறவோன்னு தெரியலங்க. அது ஐயப்பனுக்கு மட்டும்தாங்க தெரியும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரி தும்யம் நமோ நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடர்த்தியாலும் என் ஸ்ரீ தர்ம சாஸ்தாவி சரணமையப்பா.